இந்த வீடியோ அறந்தாங்கி வெல்கம் கார்ஸ். வெல்கம் கார்ஸ்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ். வெல்கம் கார்ஸ் அப்படின்னாலே குவாலிட்டி அவர் ஹேண்ட், தரமான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கும். இருக்கக்கூடிய கார்களுடைய கலெக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா டொயோட்டோல கிளான்ஸ் பார்க்குறோம். அடுத்த பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி நெக்ஸாவில் வந்து பலேனோ பார்க்குறோம், அதுவும் நியூ ஷேப் பார்க்குறோம். நெக்ஸாவில் XL6 பார்க்குறாங்க. அதே மாதிரி குவாலிட்டியான ஒரு ஹெர்டிகா ஒயிட் கலர் ஒன்று பார்க்குறோம். லேட்டஸ்ட் மாடல் நெக்ஸாவில் ஒரு XL6 பார்க்குறோம். டிசைருடைய கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 டிசைர் இருக்கு. 2023, 24, 22, 22 3 டிசைர்ஸ் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்விஃப்ட் ஒன்று பார்க்குறோம், ரெனால்ட் ட்ரைபர் ஒன்று பார்க்குறோம், TUV 300 பார்க்குறோம். இவ்வளோ கார்களுடைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கார்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் ஏற்கனவே நம்ம அப்டேட் போட்டிருந்தோம். இப்போ வந்து அட்வான்ஸ் போட்டுறாங்க, ஆனால் சிபில் உங்களுக்கு நிற்க மாட்டேங்குது. திருப்பி அப்டேட் கொண்டு வர மாதிரியான சூழ்நிலை வந்துடுது. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வரவு செலவுல இனியெல்லாம் வந்து நீங்கள் மிஸ்யூஸே பண்ண முடியாது. அதனால நீங்கள் உங்களுடைய பேங்கிங் வரவு செலவு வந்து உங்களுடைய ஆதார் நம்பரில் எதெல்லாம் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை டீட்டெயில்ஸும் ஒரு மற்ற தேர்ட் பார்ட்டியுடைய டேட்டாவில் உங்களால் பார்க்க முடியும். அதனால நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் சாதாரண குழு லோன் வாங்கியிருந்தா கூட டேட்டாவில் தெரியுது. அதனால எல்லா லோனையும் தயவு செய்து நம்ம இதை வந்து கட்டாமல் போயிடலாம், மிஸ் பண்ணிடலாம், ஒரு 400 ரூபா தான் பெண்டிங் இருக்குது அப்படின்லாம் விட்டுறாமல் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட எவ்வளோ லோன் இருக்குது, எந்தெந்த பேங்க்கில் நம்ம லோன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற டேட்டா நம்மளும் பார்க்க முடியும். அதுக்கான ஆப்ஸ்லாம் இருக்குது, அதுக்கான வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நம்மளுடைய இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய சிபில்லாம் செக் பண்ணிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுங்க. நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட ஒரு 10 நாள் நம்மள்கிட்ட கார் நிற்குது, ப்ராசஸ் ஆகி கடைசியில் லோன் ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது. அதனால் உங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம், நல்ல கார் கொடுக்க முடியலைங்கிற ஒரு வருத்தம். அது இல்லாமல் அட்வான்ஸ் ஆகிட்டு நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறாங்க, அவங்கள்ட்ட நாங்கள் இல்லை வண்டி வித்துருச்சுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நேரங்களில் 2 பேருக்குமே மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். என்னப்பா போன வீடியோவில் வித்துருச்சுங்கிறீங்க, இந்த வீடியோவில் விற்கலைங்கிறீங்க, என்னதான் கதை அப்படின்னு நினைப்பாங்க. யாராக இருந்தாலும் லோன் போட போகிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய சிபிலை செக் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிளான்ஸாக பார்க்கலாங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே, கிளான்ஸா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2020ண்ணா. ஓகே, 20 G வேரியன்ட்ண்ணா. G வேரியன்ட். ஆமாண்ணா. ஜினால உங்களுக்கு அலாய் வீல்ஸ், டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துருது. ஆமாண்ணா, இப்போ மாருதியில் இந்த ஜீட்டா சொல்கிறோம்ல, ஆமா, அந்த மாதிரி ஜிலையுமே எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருது. அலாய் வந்துடும், புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடுது, ஏர் பேக், ABS, EBD எல்லாமே வந்துடும். இப்போ அதுக்கும் இதுக்கும் ரொம்ப எல்லாம் டிஃப்ரெண்ட் இல்லை, வீக்கு இதுக்கும். இது பார்த்தீங்கன்னா 2020ண்ணா, G வேரியன்ட், செகண்ட் ஓனர்ண்ணா. 2020 செகண்ட் ஓனராண்ணே? ஆமாண்ணா. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஓனர் தான் நாங்கள் போய் பார்த்தோம். வண்டி குவாலிட்டியை பார்த்துட்டு செகண்ட் ஓனருங்கும் போது விட மனசு இல்லை. ஆமாம், நம்ம ஆஃபீஸுக்குள்ள செகண்ட் ஓனர் வர்றது ரொம்ப ரேர் தான். குவாலிட்டி இருக்கே அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தோண்ணா. ஓகேண்ணா. செகண்ட் ஓனரில் இருக்குன்னா கம்பெனி மெயின்டெனன்ஸ் தானே. என்னென்ன ஓடி இருக்கு? கிலோமீட்டர் கம்மியாக தானே ஓடி இருக்கு, 77,000 தானே. 77,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குண்ணா. அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் லோ மைலேஜ் வெஹிக்கிள்னா சுத்தமான வெஹிக்கிள்னா. ஓகே, 2020ண்ணா. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,400 ரூபா கேட்குறோண்ணா. 6,400 ரூபா சொல்கிறோம். வாங்கண்ணா, வாங்க பேசுவோம், உட்காந்து பேசுவோம். சிட்டிங்கில் உட்காந்து பேசினோம்னா உங்களுக்கு நம்மளை விட பெஸ்ட்டாக யார் தர போகிறா? ஆமாம், உங்களுக்கு தெரியும். குவாலிட்டியான கார் முதல்ல கிடைக்கணும்ல. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வேற கலெக்ஷன் பார்த்தீங்க, இப்போ அடுத்த கலெக்ஷன் உடனே அப்டேட் ஆயிருக்குன்னா காரணம் என்ன? கண்டிப்பா நம்மகிட்ட இருக்க குவாலிட்டி, அண்ணனோட சப்ஸ்கிரைபர், அவ்வளோதான். அடுத்த வண்டி பார்ப்போம். அடுத்து சுசுகில பலேனோ வாங்க, நியூ ஷேப். ஆமாண்ணா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸால பலினோ 2022 வேரியன்ட். 22ன்னா வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டெல்டா வேரியன்ட்னா. டெல்டா. ஆனால் சிங்கிள் ஓனர்ல இருக்குண்ணா. வெறும் 41,000 தானே. கிலோமீட்டர் எல்லாம் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வெஹிக்கிள் தான். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்லேயே உள்ள வெஹிக்கிள்னா வண்டி நீட்டாக கிளியராக இருக்குண்ணா. உங்களுக்கு தெரியும், வெல்கம் கார்ஸ்னாலே குவாலிட்டி இன் அவர் ஹேண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி அந்த குவாலிட்டி இருக்குண்ணா. நம்ம அந்த குவாலிட்டியில் மட்டும் காம்ப்ரமைஸ் இருக்காதுண்ணா. நிச்சயமான. இதுக்கு என்னன்னா எக்ஸ்ட்ரா அந்த மேட்டெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னர்ல உள்ள மேட்டெல்லாம் இப்போ நீங்கள் வீடியோவில் மேட்லாம் இருக்காது, வரும்போது கண்டிப்பாக மேட்லாம் இருக்கும். ஓகே, வண்டி இப்போ தானே வந்தது, நேற்று தான் வந்தது. அது கொஞ்சம் க்ளீன் பண்ண கொஞ்சம் நமக்கு டைம் இல்லாமல் இருக்கு. ஆளுங்க கொஞ்சம் விலையா இருக்காங்க. வண்டி சுத்தமான வண்டினா. இதோட வண்டியோட விலை ஆஸ்கிங் பார்த்தீங்கன்னா 7,30,000 ரூபா கேட்குறோண்ணா. வாங்க, கண்டிப்பாக நெகோசியேஷன் உண்டு. ஒரு சின்ன நெகோசியேஷன் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக பெஸ்ட்டாக கொடுத்துருவோம். வாங்க, வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டினா, சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வெஹிக்கிள் தானே. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மகிட்ட வந்து இந்த எர்டிகா, XL6, மாருதி சுசுகியில் கூட இவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ நெருக்கி நம்மகிட்ட பார்த்தாலே ஒரு 15 வண்டிகிட்ட மாருதி மட்டுமே நிற்கிதுண்ணா. நிச்சயமான. ஆனால் வழக்கம் போல் 2020 XL6 சிங்கிள் ஓனர் தானே, ஜீட்டா வேரியன்ட். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 58,000 சம்திங் போயிருக்குண்ணா. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். 4 டயர் புது டயர் போட்டாச்சுண்ணா. ஓகே, இன்சூரன்ஸ் உங்களுக்கு லைவ்ல இருக்குண்ணா. இன்டீரியர் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும்.
வெஹிக்கிள் குவாலிட்டியா இருக்கும், கம்பெனி சர்வீஸ் உள்ள ரெக்கார்டு உள்ள வெஹிக்கிள் தான். எல்லாமே அந்த குரூஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துருது. எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. டாப் எண்ட்ல உள்ள எல்லா க்ரூஸ் கண்ட்ரோல், இதுல ஏபிஎஸ், இபிடி, புஷ் ஸ்டார்ட் பட்டனு. ஆனா கிறிஸ்டால போற மாதிரி இருக்குங்க. லோ பட்ஜெட் கிறிஸ்டானே நீங்க வச்சுக்கலாம். XL6ங்கிறதுக்கு பதிலா லோ பட்ஜெட் கிறிஸ்டா. அந்த கிறிஸ்டாவுக்கு ஈக்குவலா போட்ட வண்டி தான். கண்டிப்பா ரேட் கம்மியா. இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 11 லட்சம் 10 லட்சத்துக்குள்ள வந்துருது இல்ல உங்களுக்கு. கண்டிப்பா நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு கிறிஸ்டா எடுக்க முடியாது. ஆமா, 30 லட்சம் ரூபாய்க்கு போகணும். கண்டிப்பா. நான் 2020 ஜீட்டா சிங்கிள் ஓனர் 58,000 சம்திங் ஓடி இருக்கு. 4 டயர் புது செட்டு, இப்போ செகண்ட் செட்டு போட்டோம். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குண்ணா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னாலும் கூட நம்மள்ட்ட ஆப்ஷன் இருக்கு. கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா, எவ்வளோண்ணா கேட்குறீங்க? பெருசா கேட்கல, 10,30,000 ரூபா ஆஸ்கிங் சொல்லியிருக்கோம். வாங்க, கண்டிப்பா நேரில் வாங்க, நெகோசியேஷன் பண்ணி அண்ணனோட சப்ஸ்கிரைபர்களுக்காக பெஸ்ட்டாக கொடுக்க காத்துட்டு இருக்கோம். ஓகேண்ணே. அண்ணே 10 லட்சம் ரூபாங்கும் போது இந்த லெவலுக்கு நான் வந்து புதுசாக எடுக்கணும் பயமா இருக்கும். என்ன 10 லட்சம் ரூபா சொல்றாங்க. கண்டிப்பா இது வண்டி நாங்கள் 10,30,000 கொடுத்து எடுக்கணும்னா நாங்கள் ஏன் எடுக்கணும்? சரி, நான் அப்படியே கொஞ்சம் நெருக்கத்தில் வாங்கினேன். வாங்க, கொஞ்சம் நெருக்கமா பாருங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு விலை சொல்லியிருக்கோம்னா 10-30. புது வண்டியோட விலை 14,50,000 ரூபா வரும். ஓகே. இப்போ அதை எடுத்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபிட்டிங் போடுவீங்க. ஃபிட்டிங்னா என்ன ஃபிட்டிங்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆஃப்டர் ஆலா ஒரு ஃப்ளோர் மேட் சொல்லுங்களேன். கண்டிப்பா ஏதோ சிக்கோர் போடுவோம், ஃப்ளோர் மேட் போடுவோம். கண்டிப்பா இருக்கு. சப்பு மாத்துவீங்க, ஆம்பு மாத்துவீங்க, உங்களோட ஃபேவருக்கு ஏத்த மாதிரி பண்ணிப்பீங்க. இந்த மாதிரினா இப்போ அதனால தான் இப்போ புது வண்டியோட விலை என்ன சொல்றாங்க 14,50,000. அண்ணா அது 14 லட்சம்னாலும் புதுசுண்ணே. இது 2020 மாடல் தானே. அண்ணா 2020. அதனால தான் 4 லட்சம் ரூபா கம்மியா சொல்றோம். அப்போ வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா குறைக்கிறீங்க. வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்ம கம்மியா தான் சொல்லியிருக்கோம். அது இல்லாம இப்போ புதுசுல எடுத்தீங்கன்னா என்னென்ன இருக்க போகுது. இப்போ இதுவுமே உங்களுக்கு வந்து புது கண்டிஷன் தான். நம்ம இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 58,000 தானே ஓடி இருக்கு. 58,000 உங்களுக்கு வெளியில சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு இஷ்யூவா சொல்லலாம். 58மே ப்ராப்பரா கம்பெனிலே சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரா 4 டயர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ டயர் நம்ம தான் 4மே மாத்தியாச்சு. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நீங்க புதுசு போனீங்கன்னா 14 லட்சம் ரூபா. இப்போ மக்களுக்கு வந்து வண்டியும் குவாலிட்டியா இருக்கணும், கொஞ்சம் அமௌண்ட்டும் கையில இருக்கணும். இப்போ புதுசு போனீங்கன்னா 14 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா ஆயிடுது. இப்போ இது 10 லட்சம் ரூபாய்க்கு நாங்க தர்றோம். 5 லட்சம் ரூபா சேவ் ஆயிடுது. உங்களுக்கு குவாலிட்டி மிஸ் ஆகல. அதே குவாலிட்டில ஒரு ஓனர் 50,000 கம்பெனி குவாலிட்டிலே அப்படியே மெயின்டெனன்ஸ்லயே இருக்கிறதுனால அந்த ரேஞ்சஸ்ல கொடுத்துடலாங்க. ஓகே. காசு மிச்சம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட். யாருக்கு சூட் ஆகும்னா அதை தான் சொல்ல வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. சரி சொல்லுங்க. வண்டியும் புது வண்டியா வேணும், காசும் ஒரு 10 ரூபாய்க்குள்ள வேணுங்கிற கஸ்டமருக்கு இது சூட் ஆகும். ஓகே. புது வண்டியில இருந்து 5 லட்சம் ரூபாய் கம்மியா கிடைக்குதா, நல்ல குவாலிட்டியா இருக்குண்ணா. லோ மைலேஜ் வெஹிக்கிள் தானே, தாராளமா எடுக்கலாம். என்ன எர்டிகா இது என்ன நம்பர் பிளேட் 3D மாதிரி இருக்கு. ஆனா 3D எல்லாம் கொண்டு வரலண்ணா. அவர் சிங்கப்பூர்ல இருந்தாப்ல. சிங்கப்பூர்ல இருந்து சிங்கப்பூர் கஸ்டமர் வண்டி கொஞ்சம் வித்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. ஓகே. அதனால தான் போட்டிருக்கோம். அவரு ரொம்ப ஃபேவரா வண்டி கொஞ்சம் ஆல்டர் எல்லாம் பண்ணியிருக்காருண்ணா. சிங்கப்பூர்ல இருந்து கொண்டு வந்து ரெடி பண்ணி மாட்டிருக்காங்க. இங்க லோக்கல்லையுமே கிடைக்குது. இது பக்கத்துல கொஞ்சம் நெருக்கத்துல இருந்தீங்கன்னா அதோட நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஆமாண்ணா, நம்மகிட்ட எப்பவுமே உங்களுக்கு தெரியும் எர்டிகா XL6 அவைலபிள் இருக்கும். கடையிலே இல்லைன்னாலும் நம்மள்ட்ட கண்டிப்பா இருக்கும்ண்ணா. ஓகே. இது என்ன இது ZXi? ஆமாண்ணா. ஆனா இதோட டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா 2021ண்ணா. ஓகே. ZXi பிளஸ், அதாவது ZXi பிளஸ் டாப் எண்ட் மாடல் உங்களுக்கு தெரியும். டாப் எண்ட்ல வர எல்லாமே வந்துடும். பவர் ஸ்டேரிங் எல்லாம் எல்லாமே வர்றது தான். அதுல இந்த டீடைல் பாத்தீங்கன்னா டாப் எண்ட்ல வர எல்லாமே வந்துடும். டாப் எண்ட் தானே உங்களுக்கு இது. ஆமா, டபுள் ஏர் பேக் வந்துருது, டபுள் ஏர் பேக்ஸ் வந்துரும், பவர் ஸ்டார்ட் வந்துரும், புஷ் ஸ்டார்ட் வந்துருது. இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் வரலன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் மட்டும் வரல. ஆமாண்ணா, அந்த 2021ல வரலண்ணா. 22ல இருந்து தான் கொண்டு வந்தாங்க போல. இதுல ஒயிட் கலர்னா 4 டயர் புது டயர் தானே. வண்டி ரொம்ப மெரிட்டா இருக்குண்ணா. வண்டி பயங்கரமா இருக்குண்ணே. ஆனா இன்சூரன்ஸுமே வந்து உங்களுக்கு 1 இயர் லைவ்ல இருக்குண்ணே. ஓகே. ரொம்ப குவாலிட்டியா இருக்குண்ணே. ஒயிட் கலர் நல்லா வாண்டடா போயிட்டு இருக்க வெஹிக்கிள் தானே. இப்போ லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். அப்போ கூட நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோ போடல, போட்டோ தான் போட்டிருந்தேன். போட்டோ போட்டிருந்தோம்ல, அது போட்டோ போட்டு வண்டி போயிடுச்சு. அப்பதான் வண்டி வந்தது. ஓ, அந்த எர்டிகாவா? ஆமா, நம்மகிட்ட எர்டிகா எப்போ வாண்டட்ல இருக்கு. ஆமா, இந்த எர்டிகா நம்ம போடல. வந்ததுன்னா நிக்காது. நம்ம வீடியோ போட்டோம்னா அப்படியே நெருப்பா தான் போகும் எர்டிகாலாம். ஓகேண்ணா, இதுக்கு எவ்வளோண்ணே கேட்குறீங்க? ஆனா இதோட விலை பாத்தீங்கன்னா 10,40,000 ரூபாய் கேட்குறோம். 2021 சிங்கிள் ஓனர் 77,000 ஓடி இருக்கு. 1 இயர் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. டயர் 4மே புதுசு போட்டாச்சுன்னா வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. கம்பெனி மெயின்டெனன்ஸ் தானே, சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குண்ணா. பாத்துக்கலாம் நீங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குண்ணே. அது இல்லாம ஒயிட், இது வந்து எல்லோ இல்ல, ஒயிட் ப்ரொஜெக்டர் ஒயிட்னு சொல்லுவாங்க. ஹெட்லாம்ப்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்துடும். டாப் எண்ட் தானே.
இதுல வந்து இந்த உங்களுக்கு ஒயிட் பேர்ல் ஒயிட். நம்ம பேல் ஒயிட் இருப்பாங்க, அந்த முத்து வெள்ளம்பாங்கல்ல அந்த ஒயிட் இது. ஒயிட்ல நல்ல ஹெவியா இருக்கு. அதான் ஹெவி ஒயிட்னு சொன்னாங்க. ஹெவி ஒயிட்டா இருக்கு. நான் கூட கஸ்டமர்கிட்ட சொன்னேன், இவ்வளவு போட்டீங்கன்னா ஆப்போசிட்ல வரவங்களுக்கு எல்லாம் கண்ணு இதா இருக்கு. ஆமா, அவங்க வாங்குறவங்க ஆல்டர் பண்ணிக்கிட்டோம், நம்ம சொல்லியாச்சு டீட்டெயில். ஓகேண்ணே. வாங்க இந்த XL6 இதானே எனக்கு கண்ணு பார்க்கலாம் வாங்க. கண்ணை பறிக்குதா? கண்ணை பறிக்குதுண்ணே. என்னண்ணே அலைவில வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா வண்டி அந்த வண்டியோட அந்த வண்டி ஹைட்டா தெரியுது. கண்டிப்பாண்ணே. இது லென்த்தா தெரியுது எனக்கு. ஆனா இதோட ஹைட்டே வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் இருக்குண்ணே. இதோட டயர் பாத்தீங்கன்னா அந்த ரிம் சைஸ்ல இருந்து இதோட ரிம் சைஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தானே ஆயிருக்கு. நான் இதோட டீட்டெயில் பாத்தீங்கன்னா 2023ண்ணே. ஓகே. XL6 ஜீட்டா வேரியன்ட்ண்ணே. ஆனா வண்டி ரொம்ப குவாலிட்டியா மெரிட்டா இருக்குண்ணே. கலர் பாருங்கண்ணே, எவ்வளவு ராயலா இருக்கு, நல்லா ரிச்சா இருக்குண்ணே வெஹிக்கிள். ஆனா சிங்கிள் ஓனர்ண்ணே. டீட்டெயில் பாருங்க, சிங்கிள் ஓனர்ண்ணே. 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. 60,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குண்ணே. இன்சூரன்ஸ் லைவா இருக்குண்ணே. சீட் கவரு நல்லா நீட்டா கிளியரா ரிச்சா போட்டிருக்காங்க பாருங்க. நல்ல குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருக்காங்கண்ணே. இல்ல க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இது டாப் எண்ட் தானே இதுல எல்லாமே டாப் எண்ட்ல வர எல்லா வந்து வந்துருது உங்களுக்கு. ஓகே. நல்ல குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வச்சிருந்த கஸ்டமருமே நல்ல குவாலிட்டியான கஸ்டமர் தான். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லயே உள்ள வெஹிக்கிள் தான். லோ மைலேஜ் வெஹிக்கிள் தானே உங்களுக்கு. 60,000 ஓடி இருக்கு. 60,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வெஹிக்கிள் தான். ஓகே. செகண்ட் செட் டயர் போட்டு ரன்னிங்ல இருக்கு இப்போ உங்களுக்கு. இது செமையா இருக்குண்ணே. இல்ல சார் செமையா இருக்கு. செமையா நல்ல வண்டினா நல்ல வண்டி தானே. நல்ல வண்டியே நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும் அந்த மாதிரி. சரிண்ணே இந்த XL6க்கு ஆனால் நம்மகிட்ட எப்போவுமே இந்த XL6 எல்லாம் கொஞ்சம் டிமாண்டாக போகிற வெஹிக்கிள் தானே. நீங்கள் அதுக்கு காரணம் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை ஏன் நீங்கள் ரீசன் கேட்கல சொல்லுங்க. ஏன்னா அவ்வளோ குவாலிட்டி இருக்கு, உங்கள்ட்ட எதுவும் கேட்க வாயில்லை, அதனால கேட்க. அதாவது இது ஏதாவது குறை சொல்லணுங்கிறதுக்கு இல்லைன்னு இதுல குறை சொல்லணும்னா குரோமிங் டீடைல்ஸ் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா அவங்க கம்பெனில இந்த குரோமிங் டீடைல்ஸ் கொடுத்துறாங்க. ஆமா, இன்னரா வந்துடும். இன்னராவே வந்துருது. அவுட்லுக் தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்கலாம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கேன். எது குறை சொல்ல முடியுது? கண்டிப்பா நீங்க அதனாலதான் குறை கேட்கலன்னு தெரியும் எனக்கு. அதனால உங்கள்ட்ட எவ்வளவு கேட்டீங்க? வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்குண்ணே. இதோட ஆஸ்கிங் பாத்தீங்கன்னா 12,500 ஆஸ்கிங். வாங்க சின்னதா ஒரு நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா வண்டி மெரிட்டா இருக்குண்ணே. நீங்க சரிண்ணே. அப்புறம் இன்னொரு கேள்வி, லேக்ஸ் கணக்குல சொல்லிடல, அவ்வளவு லேக்ஸ் கணக்குல லாபம் சம்பாதிப்பீங்களா எப்படின்னு? ஆனா இப்ப நம்மகிட்ட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? இப்ப லாஸ்ட் டைம் பாத்தீங்களா கலெக்ஷன், அந்த கலெக்ஷன்ல ஏதாவது ஒரு வண்டி நிக்குதா பாருங்க, நீங்களே பாருங்க. இல்ல, எல்லாமே சேல் ஆயிடுது. எப்படி சேல் ஆகும்? மார்க்கெட்ல எவ்வளவோ பேர்லாம் இருக்காங்க, எவ்வளவோ பேர் லீடிங்ல எல்லாம் இருக்காங்க. நம்மகிட்ட டக்குன்னு ரோல் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த சின்ன ஒரு ப்ராஃபிட். அவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னா நானும் அடுத்த கலெக்ஷன் போவேன். இப்போ நீங்களும் வேற கலெக்ஷன் பார்க்கலாம். நான் வந்து அந்த ப்ராஃபிட்டை பார்க்க மாட்டேன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்குது. அது இல்லாமல் எனக்கு அந்த கஸ்டமர் வந்து கொஞ்சம் டச்லேயே இருக்காங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து திண்டுக்கல்லேருந்து வரீங்கன்னா எனக்கு இப்போ திண்டுக்கல்ல ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தானே நம்ம வியாபாரம் இருக்கும். நிச்சயமா. ஆனால் நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸாலேருந்து கொண்டு வரல, அரினாலேருந்து கொண்டு வந்துருக்கோம். வாங்க சொல்லுங்க. இந்த டிசைர் 2023 சிங்கிள் ஓனர்னா 18,500 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டினா ZXi வேரியன்ட். 18,500. ஆமாண்ணா, 18,500 தானே. லோ மைலேஜ் வெஹிக்கிள் தானே. டெத் வரையுமே கொண்டு போவோம். இன்டீரியர்ண்ணே செம்மையா இருக்குண்ணே. வண்டி நீட்டா இருக்கும். 2 விண்டோ குவாலிட்டியான வெஹிக்கிள் தான். ஏர் பேக்கு, ஆண்ட்ராய்டு சிஸ்டம், ஸ்டேரிங்கை பாருங்களேன், அந்த உட் ஃபினிஷிங் கொடுத்து நல்லா ப்ரீமியமா இருக்கும்ண்ணே வெஹிக்கிள். அதனாலதான் அந்த டாப் எண்ட் போறது. டாப் எண்ட்ல என்ன டிஃபரெண்ட்பாங்க. ஆமா, அந்த உட் ஃபினிஷிங் வரும். சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி சேஞ்சஸ். ஆமா, சேஞ்சஸ் மைனூட்டா ரொம்ப ராயலா இருக்கும். ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல உள்ள அத்தனை விஷயத்தையும் மினிமைஸ் பண்ணி ஒரு ஆடியன்ஸ் கஸ்டமர் பட்ஜெட் வைஸ்ல கொண்டு வந்தது தான் நம்ம மாருதி சுசுகி. அந்த மாதிரி குவாலிட்டியாவே கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸோட இருக்குண்ணே. பேக் பம்பர் இருக்கு. ஓகே. மறுபடியும் டீட்டெயில் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. 2023 ZXiனா 18,500 கிலோமீட்டர் போயிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தானே. லோ மைலேஜ் வெஹிக்கிள் தானே, உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கு. 2023 என்ன கேக்குறீங்கண்ணே? காசு தானே கேட்போம். காசு தான் கேக்குறீங்க. அந்த காசு எவ்வளோ? அந்த காசு பார்த்தீங்கன்னா 8,40,000 விலை சொல்லியிருக்கோண்ணே. நேரில் வாங்க, ஒரு சின்னதாக நெகோசியேஷன் பண்ணி. 8,40,000 2,40,000 8,40,000 2,40,000 தர மாட்டீங்களா? ஏன்னா தரலாண்ணே, தாராளமா. நீங்க 2,40,000 அட்வான்ஸா கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து நம்ம லோன் போட்டு கண்டிப்பா கொடுத்துருவோம். வாங்க. இந்த வண்டி என்னண்ணே அட்வான்ஸ் ஆச்சு? ஆனா இந்த வண்டி பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆனிச்சு, ப்ராசஸ்ல ஆன இருக்கு.
இப்போ என்ன காரணம்னா சிபில் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க, நம்ம சோல்டுன்னு சொல்லிட்டோம். ஆமாம், நானே நிறைய சிபில் வீக், அதனால தான் திருப்பி இப்போ உங்களுக்கு வீடியோ கொண்டு வந்தாச்சு. ஆனால் 2022 ZXi ப்ளஸ்ன்னு டாப் எண்ட் மாடல்ண்ணா. இதில் 4 டயருமே உங்களுக்கு 2 டயர் ஃப்ரண்ட் 2 புதுசு போட்டாச்சு, பேக் 2 ஆவரேஜாக இருக்கும். டிஆர்எல் லைட் வந்துடும் உங்களுக்கு, அது இல்லாமல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்பு. டாப் எண்டில் வர்ற பிளாக் கலர் டாப் எண்ட் மாடல்ண்ணா. டாப் எண்டில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஸ்டார்டடு கீழே குவாலிட்டியாக இருக்குன்னா. லோ மைலேஜ் வெஹிக்கிள் தானே, 59,000 ஓடி இருக்குண்ணா. 59,000 போயிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வெஹிக்கிள் தான். நல்லா டிமாண்டாக போயிட்டு இருக்குண்ணா. டிசைரு கண்டிப்பாக டிமாண்ட் உள்ள வெஹிக்கிள் தான், நல்ல குவாலிட்டியாகவே இருக்குண்ணா. ஏசி விட்டு இந்த வண்டி எவ்வளோ பேர் என்கொயரி பண்ணாங்க? சோல்டுன்னு சொல்லியிருந்திருப்போம். கொஞ்சம் சிபில் வீக்குங்கிறதுனால லோன் ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகுது, அதனால தான் திருப்பி சேலே கொண்டு வந்தோம். நல்லா இருக்குல்ல, ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஒரு லோடாக போட்டிருக்காங்கண்ணா. குரோமிங் ஃபிட்டிங்ஸு, பேக் பம்பரு, என்ன எவ்வளோ பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேண்ணா. சரி, இதுக்கு எவ்வளோ? இதோட விலை பார்த்தீங்கன்னா 7,90,000 கேட்டிருக்கோண்ணா. 7,90,000 ஆஸ்கிங் சொல்லியிருக்கோம். நேரில் வாங்க, கண்டிப்பாக ஒரு சின்ன நெகோசியேஷனில் கொடுத்துருவோம். வண்டி குவாலிட்டியான வெஹிக்கிள். ஓகேண்ணே. நெக்ஸ்ட் அங்கே ஒரு டிசைர் நிற்குது, அதுவும் 73, இதுவும் 73. ஆமாண்ணே, மக்கள் கேட்குறாங்க ஏன் அந்த லைன்லேயே எடுக்கிறீங்க. என்ன காரணம்னா அங்கே உள்ள ஷோரூமில் நம்ம கொஞ்சம் அந்த டைப் வச்சுருக்கோம். ஓகே. அப்படிங்கும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு சேல் ஆகும்போது நம்மகிட்ட கேட்டுருவாங்க. முடியாதுங்கும் போது தான் அடுத்த பட்சத்துக்கு தான் அடுத்த ஆள்கிட்ட போகும். ஓகே. ஆனால் இது வந்து VXi. ஆமாண்ணா. இதோட டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கண்ணா. 2022 VXiண்ணா. VXi சிங்கிள் ஓனர்னா 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வெஹிக்கிள் தானே. ஓகே. செகண்ட் செட்டு டயர் போட்டு ரன்னிங்கில் இருக்குன்னா. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னா. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வெஹிக்கிள் தானே. உங்களுக்கு தெரியும் எப்பவும் போல் நம்மளது தாரக மந்திரம் குவாலிட்டி. ஆனால் வண்டி நைட்டு தானே வந்தது, இன்னும் கொஞ்சம் இந்த ரப்பிங் பாலிஷ் போகாமல் இருக்குது. நீங்கள் வண்டி வந்து பார்க்கும்போது அது ரொம்ப குவாலிட்டி மெயின்டைன் ஆகணும். பொதுவாகவே ஒரு வண்டினாலே கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு ரப்பிங் பாலிஷ் போடணும். கண்டிப்பாக நான் போட்டிங்கன்னா அதோட அந்த மேனி வந்து பளபளப்பு இருக்கும். நம்ம எப்படி நமக்கு என்னென்ன தேவைங்கிறது நம்ம பண்ணுறோம் பாருங்க. ஒரு லோஷன் போடுறதோ, பர்ஃப்யூமோ, ஓகே, அந்த மாதிரி வண்டிக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிடணும். சரிங்கண்ணே. 2022. ஆமாண்ணா, 22 சிங்கிள் ஓனர்னா 77,000 சம்திங் போயிருக்குண்ணா. 70,000 போயிருக்குண்ணா. ஓகே. எவ்வளோண்ணா கேட்குறீங்க? இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குண்ணா. ஆனால் இதோட ஆஸ்கிங் பார்த்தீங்கன்னா 7,40,000 சொல்லியிருக்கோண்ணா. 22 VXi. நேரில் வாங்கினா கண்டிப்பாக நெகோசியேஷன் பண்ணி கொடுக்க காத்துட்டு இருக்கோம். குவாலிட்டியாக இருக்கும்ண்ணா வெஹிக்கிள். நீங்கள் வெளியில் தேடி போகிறதுக்கு நம்மகிட்ட டேரெக்டாக வந்தீங்கன்னா வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. வண்டி குவாலிட்டியாக மெயின்டெனன்ஸில் பக்காவாக இருக்கணும். வாங்க அடுத்த வெஹிக்கிள் பார்க்கலாமா? வாங்க. 2021 VXi ஸ்விஃப்ட்டுண்ணா. வண்டியை பாருங்கண்ணா, நல்லா ஃபிட்டிங்ஸோட நல்ல குவாலிட்டியாக இருக்குண்ணா. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வெஹிக்கிள் தானே. ஓகே. ஆனால் இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2021 VXiனா சிங்கிள் ஓனர் 85,000 சம்திங் ஓடி இருக்குண்ணா. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குண்ணா. கம்பெனி சர்வீஸ் வெஹிக்கிள் தான். நீட் அண்ட் கிளியராக இருக்குண்ணா நம்மகிட்ட. VXi இது? ஆமாண்ணா, VXiண்ணா. இன்டீரியர்லாம் பாருங்க. VXiல வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து குரோமிங் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கு. ஆமாண்ணா, இப்போ எக்ஸ்ட்ரா ஆடட் பண்ணது அது. டயர் 4மே புது டயர் தான். இன்சூரன்ஸ் இருக்காதுன்னா இன்சூரன்ஸ் நம்ம டாப் அப் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்கும். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குண்ணா. ஓகே. எவ்வளோண்ணே கேட்குறீங்க? இதோட விலை பார்த்தீங்கன்னா 6,15,000 கேட்டிருக்கோண்ணா. நேரில் வாங்க, கண்டிப்பாக ஒரு நெகோசியேஷனில் கண்டிப்பாக கொடுப்போம். நெக்ஸ்ட் வாங்கண்ணா, இப்படியே கேட்டுக்குள்ளே வாங்க. கேட்டுக்குள்ள வாங்க. நான் 2022 RX-ண்ணா. RX டாப் மாடல்ண்ணா. 4 டயர் புது டயர் போட்டாச்சுண்ணா. நம்ம தானே போட்டோம்? ஆமாண்ணா, JKல போட்டிருக்கேன். 4 டயருமே புது டயர்ண்ணா. ஓகே. சிங்கிள் ஓனர் தானே. 54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி தானே. குவாலிட்டியாக இன்டீரியர்லாம் பாருங்கள், நீட்டாக இருக்கும், கிளியராக இருக்கும். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக உள்ள வெஹிக்கிள் தானே. லோ மைலேஜ் வெஹிக்கிள்னா. 54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. சர்வீஸ் ரெக்கார்டு வெஹிக்கிள் தானே. அடுத்து எந்த செலவும் இல்லைல்லண்ணே? எடுத்து ₹1 செலவு இல்லைண்ணா. அந்த மாதிரி ஏதாவது ₹1 செலவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நானே பண்ணி கொடுத்துட்றேண்ணா. ஓகேண்ணா. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குண்ணா. வாங்கண்ணா, வண்டி தரமாக இருக்குது. சரிங்கண்ணா. எவ்வளோண்ணே கேட்குறீங்க? வண்டியோட விலை 7 லட்ச ரூபா ஆஸ்கிங் சொல்லியிருக்கோண்ணே. வாங்க, ஒரு 680, 6.25 ரேஞ்சஸில் பண்ணி கொடுத்துடலாண்ணே. வெரி ஃபைனலாக ஒரு 6.25 கொடுக்க முடியும்னா வாங்க.
பட் இருந்தாலுமே இது வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம் நிறைய. ஆமாண்ணா, டயர் 4 டயர் புதுசு போட்டு ரீசனபிள் பிரைஸ் தானே, குவாலிட்டி இருக்குல்ல மார்க்கெட் உங்களுக்கு. பிரைஸ் தான். அடுத்த வண்டி பார்ப்போம். இந்த டிவி என்னென்ன அட்வான்ஸ் ஆச்சுன்னு போட்டோம் அப்படியே நிற்கிது. ஆமாண்ணா, அட்வான்ஸு சேம் கம்ப்ளைண்ட் சிபில் வேற ஒன்றும் இல்லை, அந்த ஒரு இஷ்யூ தான். ஆமாண்ணா, இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2018 T10 வேரியன்ட். T10 இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 43,000 ஓடி இருக்கு. லோ மைலேஜ் வெஹிக்கிள் தான், ரெக்கார்டு உள்ள வண்டி தான். 4 டயர் புதுசு போட்டாச்சு, செகண்ட் செட்டில் இப்போ நியூவாக போட்டிருக்கோம் ஜேகேல. வண்டி இன்டீரியர்லாம் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும். லோ மைலேஜ் வெஹிக்கிள் தான், 43,000 தான் ஓடி இருக்கு. நீட்டாக இருக்கும் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். அந்த லுக்கு பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாண்ணா, ட்ராவலிங்க்கு வந்து நல்ல ஒரு சொகுசாக இருக்கும்ண்ணா, டிரைவிங்க்குமே பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு லாங்லாம் போகிறோம்னா ஒரு டயர்டு இல்லாமல் போயிடலாம். ஆமாண்ணா, அந்த மாதிரி பில்டு குவாலிட்டி உங்களுக்கு மஹிந்திராவை பற்றி தெரியும், நல்லா ஹார்டாக தான் இருக்கும். ஓகேண்ணே, என்ன மாடல் என்ன கேட்குறீங்க? 2018 வேரியண்ட் பாருங்கன்னா T10 வேரியன்ட். 2018 சிங்கிள் ஓனர், 43,000 சம்திங் போயிருக்கு கிலோமீட்டர். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. செகண்ட் செட் டயர் புதுசாக போட்டாச்சு, நம்ம தான் போட்டிருந்தது. ஆனால் இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,30,000 சொல்லியிருக்கோம். நேரில் வாங்க, கண்டிப்பாக நெகோசியேஷன் பண்ணி கொடுப்போண்ணா. வண்டி குவாலிட்டி வெஹிக்கிள். ஓகேண்ணா, எல்லா காரோட டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்கண்ணா. கண்டிப்பாண்ணே, எல்லா வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் குவாலிட்டியான வெஹிக்கிள் தானே. கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணுங்க, பெஸ்ட்டாக கொடுப்போம். எல்லாம் குவாலிட்டி வெஹிக்கிளாக வச்சுருக்கோம். லோ மைலேஜ் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். சிங்கிள் ஓனர் ஹேண்டடில் உள்ள வெஹிக்கிள்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கும். குவாலிட்டி நாங்கள் ஹேண்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி குவாலிட்டியாகவே வச்சுருப்போம். குவாலிட்டி நீங்கள் ஒரு ஹேண்டு கண்டிப்பாண்ணே, அதுக்கேற்ற மாதிரி தான் வெஹிக்கிள்ஸ்லாம் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்கும். நேரில் வாங்க, விசிட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம வண்டி எடுக்கல, ஒரு விசிட் பண்ணி ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக வாங்க, நம்மளும் வந்து அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வண்டி எடுக்கிறதோட நம்ம தொடர்பு வந்து கட் ஆக போகிறதில்ல. வண்டி எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட ஒரு ஃபேமிலியில வெல்கம் ஃபேமிலியில நீங்களும் இப்போ ஜாயின்ட் ஆயிடுறீங்க. அந்த அளவுக்கு சர்வீஸ் இருக்கும். சர்வீஸ் நம்ம சர்வீஸ் ஃப்ரீடமா இருக்கும். நான் ஓகேண்ணா, வாங்க, நான் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க, பெஸ்ட்டாக தர காத்துட்டு இருக்கோம். ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ மனசுக்கு பிடிச்சதா இருந்திருக்கும். நேரில் விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவுக்கு பெரிய லைக் பண்ணி எங்களுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை, தேங்க்யூ.